9 வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? வாய மூடிட்டு தானே இருந்தீங்க. கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிறது கூட்டணி தர்மத்துக்கு மாறுபட்டது. மனதில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அதனால் விமர்சிக்கிறேன். The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold Jayachandran. அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறது பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ராட். அது அந்த முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க, நீங்க நம்புறீங்களா? அந்த முடிவை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கல்ல, முயற்சி நடந்தது உண்மைதானே? இல்ல, முயற்சி நடந்தது உண்மையானு நான் கேட்கிறேன். உண்மை. இந்த சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது, எங்கள் சின்னத்தில் தான் நீங்கள் நின்று ஆகணும் போது அதை ரிவோல்ட் பண்ண முடியலை எங்களாலேயே. அப்போ ரிவோல்ட் பண்ண எங்களை வெளியேற்றணும், நாங்கள் வெளியே போகணும், டாலரேட் பண்ணி இதை சகிச்சுக்கிட்டு இந்த கட்டத்தை கடந்து போயிடுவோம். ஒருவேளை வந்து மதிமுகவிற்கு அப்போ தாவேக மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் துரை வைகோ அவர்கள். திமுக கூட நின்று தான் அவர் ஜெயிச்சாரு, அதை ரிசைன் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் வைக்கிறாங்களே, அதை எப்படி எடுத்து அவரு? நாங்கள் அவர்களுக்கு பாடுபட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கலையா? அவங்க மட்டும்தான் எங்களை பாடுபட்டாங்களா? துரை வைகோ நான் எக்காரணத்தை முன்னிட்டு நான் சூரியனில் நிற்க முடியாது. அப்படி ஒரு முடிவை இந்த தடவை எடுக்க முடியலையா மதிமுகவால்? எடுக்க முடியல. அவங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண நிகழ்வில் இருக்கும் பொழுது உங்களை பார்க்கவில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சீஃப் மினிஸ்டர் இந்த வீட்டுக்கு வந்தது அவங்களால அங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஜீரணிக்க முடியாதுங்கிறது என்னுடைய யூகம். அவங்க மனசில் அது பிடிச்சிருக்காதுங்கிறது என்னுடைய யூகம். அவங்க இதை ரசிக்க மாட்டாங்க. கூட்டணியை விட்டு வெளியேற முடிவு எடுத்துட்டோம். இனி எப்படி நம்ம கட்சி ஆளுக அங்கே திமுக அணியில் இருக்க முடியும்? அதுவே குதிரை பேரம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் விமர்சனம் பண்றாங்க. திமுக எங்களை அழிப்பதற்கு 2005 6 முயற்சி பண்ணது. எங்கள் கட்சியில் இருந்த 2 எம்பிக்களையும் அவங்க பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள வச்சு போட்டி பொதுக்குழு சேலத்தில் நடத்துனாங்க. அப்போ அந்த கட்சியை அழிச்சிடலாம்னு நினைச்சாங்க, முடியலையே. ஆர்எஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு இதுக்குள்ள வந்துட்டு மதிமுகவை அடக்கி விடலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அதாவது லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு திருச்சி மாநாட்டுக்கு வந்தாங்க. எங்களை வந்து அறைக்குள்ள அடைச்சிருவாங்களா? இவர் இருந்த அறை மாதிரி ஒரு அறை இல்லையா? கமிஷன், கட்டிங், கரப்ஷன். இந்த ஆட்சி வந்து என்ன சாதிச்சிச்சுன்னா அது இல்லாமல் எராடிகேட் பண்ணிட்டாங்களே. கமிஷனுங்கிற பேச்சே எங்கேயுமே இல்லையே. இதை விட அச்சீவ்மெண்ட் என்ன வேணும்? அப்போ தாவேக தலைமையில் கூட்டணியில் இப்போ நீங்கள் தொடர போறீங்க. The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold மற்றும் Jayachandran. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தான். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? முதல்ல நல்லா இருக்கிறேன். ஏன்னா இந்த தருணத்தில் கேட்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். நிறைய விஷயங்களை கடந்து மதிமுக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 9 வருட கூட்டணி, திமுகவுடனான கூட்டணி, அது இப்போ வந்து முறிந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது குறித்தெல்லாம் பேசுவதற்கு முன்னால் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு எல்லா தலைவர்களோட வீட்டுக்கும் வந்திருந்தாரு. நீங்கள் வந்து அப்போ சொன்னீங்க, என்னோட வீட்டுக்கு வந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பல வருட நட்பு, பல முதலமைச்சர்களோடு இருந்த பட்சத்துலையும் யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்தது இல்லையான்னு எங்களுக்கு அப்போ தான் அது தோண ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து தொடங்கலாமா சார்? எங்கள் கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் PS குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருக்கிறப்போ அவர் வந்திருக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரான உடனே அவர் நடத்திய முதலாவது தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் எங்கள் கிராமத்தில் வந்து மதிய உணவு சாப்பிட்டு அங்கே பகல் ஓய்வெடுத்து மாலையில் தான் போனார். அவர் வந்து டாக்டர் கலைஞர் 2 முறை வந்திருக்கிறாரு கிராமத்து வீட்டுக்கு. மேடம் ஜெயலலிதா அந்த கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போனாங்க. வந்து வேறு யாரும் இல்லை, வந்ததில்லை. இந்த சென்னை வீட்டுக்கு இவர் தான் வந்திருக்கிறார் முதல் முறை, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம். என்ன அன்னைக்கு சந்தித்த பிறகு என்ன சொன்னார், அதுலேருந்து தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நடந்தது, நிறைய பரிமாற்றங்கள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அவர் வருவார்னு எதிர்பார்க்கல முதல்ல.
ஆனால் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வந்து 22 நிமிஷம் இங்கே இருந்திருக்கிறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர், உங்கள் பேச்சுக்கு நான் பெரிய ரசிகன், கிரவாண்டி கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட உங்கள் பேச்சை ஒலிநாடாவில் திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் நான் போனேன், அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரை விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்திருந்த ஒரு மூலையில் அங்கே வந்த சகோதரர் விஜய் அப்போ கலை உலகத்தில் மிகப்பெரிய புகழோடு இருக்கிறார். அவர் என்னை பார்த்து நேராக வந்து அவர் காட்டிய மரியாதை இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரம் இந்த அளவுக்கு மரியாதை காட்டுறாரு, அவருடைய ஒரு பண்பாடு இதெல்லாம் எனக்கு வியக்க வச்சது அன்னைக்கு. அதை நான் சொன்னேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். பிறகு இன்னொன்று சொன்னேன்னா, அவங்க அப்பா சந்திரசேகர் அவர் புது வீடு கட்டி அது திறப்பு விழாவுக்கு டாக்டர் கலைஞர் ஓட நான் போனேன். அப்போ இவருக்கு 9 வயசு 10 வயசு இருக்கும். அப்போ நான் அங்கே போனது, அங்கே இருந்தது, அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அது பிறகு அது ஒரு சம்பவம், அது முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்தேன், அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். பிறகு வந்து இங்கே வீட்டில் பணி செய்யக்கூடிய சகோதரிகள் பார்க்க விரும்புகிறாங்க என்கிட்ட சொன்னாங்க. அவங்க விஜய் சார் வர்றாங்களாம்ல, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ நான் வந்து சரி, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்சி முன்னணி எல்லாருமே அறிமுகப்படுத்தி வச்சேன். அது பிறகு அவங்களே அவள் வந்து பாருங்கம்மா முதலமைச்சர் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு போனாங்க. அவங்க ஒரு அம்மா அதில் திருஷ்டி கழித்தாங்க. இவர் அதுக்கு பதிலுக்கு இது பண்ணார். அது நடந்தது. பிறகு இதுதான் இவ்வளோ தான் பேசிகிட்டு இருந்தோம். அது பிறகு வெளியில் போய் இந்த புகைப்படங்களை எல்லாம் காட்டினேன். அண்ணாவுக்கு முன்னாடி நான் 1964 அண்ணாவுக்கு முன்னாடி நான் கோகலியாவில் பேசினது. பிறகு அண்ணா மறைஞ்ச பிறகு டாக்டர் கலைஞர் முதலமைச்சரான உடனே அப்போ சட்டக்கல்லூரியில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் அண்ணா சிலை சட்டக்கல்லூரி வளாகத்துக்குள்ளே அமைச்சிருந்தோம். அது திறக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களை வரவழைச்சிருந்தோம். அப்போ அவருக்கு ஒரு வரவேற்புதல் வாய்ச்சி கொடுத்தேன் ஆங்கிலத்தில். ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்து, கே கைண்ட் இன் ஹார்ட், ஏ ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர் ரைட் திங்கிங், அந்த மாதிரி கருணாநிதி அப்படின்னு போட்டு அந்த வரவேற்பு இதழில் தான் அந்த படம். அதை தினத்தந்தி எல்லா எடிஷன்லையும் போட்டிருந்தேன் அந்த படத்தை. ஒரு 69லேருந்து 89 வரைக்கும் பார்வையாளர்கள் சந்திக்கிற அந்த அறையில் இந்த ஒரு வரவேற்படல் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தலைவர்கள் வடநாட்டு தலைவர்கள் வந்தாலும் அதை பார்க்குற மாதிரி அதை வச்சுருந்தாங்க. அது அந்த புகைப்படம் நான் வச்சுருக்கிறேன். கலைஞருக்கு நான் வரவேற்பு மடல் வாய்ச்சி கொடுக்குற அந்த படம் வச்சுருக்கிறேன். பிறகு என்னுடைய சட்டக்கல்லூரி நண்பர் வந்து திராவிடர் கழக மாவட்ட செயலாளருடைய மகன். அவருடைய கல்யாணத்துக்கு தந்தை பெரியார் வந்தார் வாடிப்பட்டிங்கிற ஊரில். தந்தை பெரியாருக்கு முன்னாடி நான் பேசுகிறேன், அந்த படத்தை வச்சுருக்கேன். அதில் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது நான். ஆமாம், ஓகே. ஆமாம், இதெல்லாம் காமிச்சு ஒன்றும் ஒரு சம்பவத்தை அந்த சம்பவங்களை விளக்கி சொன்னேன். பிறகு வெளியே போய் என்னை திமுக கழகத்திலேருந்து நீக்கினப்ப 5 பேர் தீக்குளிச்சு இறந்தாங்க. அவங்க படங்களை வச்சுருக்கிறேன், அதை காமித்தேன். பிறகு கிராமத்தில் என்னுடைய பாட்டனார் கட்டிய வீடு, அதை புகைப்படம் வச்சுருக்கிறேன், அதை காமித்தேன். பிறகு இலங்கை தீவுக்கு வன்னிக்காடுகளுக்கு 89 போயிட்டு வரும்போது இந்திய இராணுவம் சுற்றி வளைச்சி தாக்குதல் நடத்துச்சு. அதில் நூல் இலையில் தான் நான் உயிர் பிழைச்சேன். ஆமாம், அந்த அப்பா என்னை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்ட புலிகளில் முக்கியமான இங்கேருந்து அழைச்சிட்டு போன 9 புலி பையங்களில் ஒரு பையன் சரத் என்ற பீட்டர் கென்னடி, அவன் கொல்லப்பட்டான். அவன் படத்தை வச்சுருக்கிறேன். பிறகு தலைவர் தேசிய தலைவரோட நான் இருக்கிற படத்தை இதெல்லாம் ஒன்றையும் காமிச்சு அவர்கிட்ட அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன்.
போகும்போது அவர் அண்ணன் நீங்களும் வாங்க என் கூடன்னு சொல்லி அவர் தான் கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டி போனார். வெளியே போயிட்டு நிறைய கூட்டம், ஏராளமான கூட்டம் வந்துருச்சு. இந்த ஏரியா பக்கத்தில் உள்ளவங்க, இந்த அடுத்த தெருக்களில் உள்ளவங்கள்லாம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போய் கார் வழி அனுப்பி வச்சுட்டு வந்தேன். இதுதான் நடந்தது அன்றைக்கி அந்த சந்திப்புங்கிறது. அது அவ்வளவு நேரம் அவருங்க செலவழிப்பான்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், மரியாதை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அவர் பெரிய தலைவர், இப்படி பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தார், அந்த டைமில் என்கிட்ட வந்து பேசினார். நீங்கள் மிகப்பெரிய பேச்சாளர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர். உங்களுக்கு எப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படிங்கிறது இங்கே தமிழக மக்களுக்கு தெரியும். அதை அவர் உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கான ஒரு விஷயமா தான் இது நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தெரியல இல்லை சார், அதுதானே உண்மை. ஏன்னா நான் கொஞ்சம் பின்னோக்கி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்தது தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். பிரியலை, நான் நீக்கப்பட்டேன். அதான் நானாக வெளியே வரல. நிச்சயமா ஐ வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்தே என்னை நீக்கிட்டாங்க. அதை நீக்கக்கூடாதுன்னு தீ குளிச்சு இறந்தவங்க 5 பேர். அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் அந்த நேரம் நான் நியாயம் கேட்குறேன், நீதி கேட்குறேன், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பேசி அந்த மறுமலர்ச்சி திமுகங்கிற இயக்கத்தை தோற்றுவிக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் மனதுக்குள்ளே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்லாம் நான் கனவுலையும் கருதுனது கிடையாது. இதில் 9 வருடமாக நீங்கள் வந்து நீடிட்டு இருந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்தீங்க. அதுக்கப்புறம் அப்பயுமே என்ன பிரச்சனைகள் நடந்தது, திரு கலைஞர் அவர்களை நீங்கள் சந்திக்க போகும்போது உங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருமே அறிந்த விஷயம். மறுபடியும் வந்து இப்போ இந்த 5 வருடம் அவங்களோட கூட்டணியில் இருந்தப்ப நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நீங்கள் எதுவும் பேசலைங்கிறதுனால தான் இந்த விமர்சனத்தை உங்கள் மேலே இப்போ வச்சிருக்கிறாங்கிறது பார்க்க முடியுது. நினச்ச நேரம் கூட்டணி மாறுவாருன்னு எளிதாக மற்றவங்க கூட்டணி மாறி கட்சிகளை மாறி மாறி கூட்டணி வச்சு அவங்கள விமர்சிக்கவே மாட்டாங்க. நான் மற்ற தலைவர்களை பேர்கள் சொல்ல விரும்பலை. அவங்க எத்தனை தடவை கூட்டணி மாறி இருக்காங்க, அவங்கள சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னை மட்டும் குதற மாதிரி அட்டாக் பண்ணுறாங்களே. நான் வந்து பிஜேபி இந்துத்துவா ஃபோர்ஸஸ் தமிழ்நாட்டில் என்ட்ரு பண்ண விடக்கூடாது. நான் திராவிடியன் ஐடியாலஜியில் வளர்ந்தவன். அதிலே டெடிகேட் பண்ணி என் லைஃப்பை நடத்திட்டு வரேன். ஐ ஸ்டிக் டு தோஸ் பிரின்சிபல்ஸ். பார்லிமெண்ட்டில் அதை நான் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன் திராவிடியன் ஐடியாலஜியை. அதை வரவிடக்கூடாதுன்னா இப்போ டிஎம்கேக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி வி வில் எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட் அப்படின்னு முடிவெடுத்து தான் திமுகவோட அலையன்ஸுக்கு போனேன். அதே பிஜேபியோட நாங்கள் அலையன்ஸில் இருந்தோமே அப்படிங்கிற கேள்வி வரலாம். அப்போ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கும்போது நேஷனல் அஜெண்டாவில் இந்த காமன் சிவில் கோடுங்கிற இது கிடையாது. புரியுது. காஷ்மீர் 370 ஆர்டிக்கிளை பற்றி அதில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம்னு. கமிட்டட் டு செக்குலரிசம் தான் அந்த அஜெண்டாவில் இருந்தது. அப்போ அந்த மாதிரி செக்குலரிசத்தையும் பாதுகாத்து ஒரு டெமோக்ரஸியும் பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த இந்துத்துவா சக்திகளுடைய இப்போ 7-8 வருஷமாக இருக்கக்கூடியதுகளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத காலத்தில் கூட்டணி வச்சோம். திமுகவும் வச்சது, நாங்களும் வச்சோம். இப்போது அது விஸ்வரூபம் எடுத்த மாதிரி அவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸு இங்கே அலகாபாத்தில் போட்டாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் இனிமேல் இந்தியாவில் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸுக்கு இடம் கிடையாது, இந்தியாங்கிற நேமே மாற்றி பாரத்னு ஆக்கணும், ஹிந்தியும் சான்ஸ்கிரிட் மட்டும்தான் இங்கே இருக்கணும், முஸ்லீம்கள் கிறிஸ்டின்ஸுக்கு ஓட்டுரிமை எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் தீர்மானம் போடக்கூடிய அவங்க, கோட்ஸே ரொம்ப க்ளோரிஃபை பண்ணக்கூடியவங்க, அவங்க இங்கே ஊடுருவ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவோட அலையன்ஸுக்கு போகிறேன். திமுக தொடர்ந்து இன்னும் அதே மனப்பான்மையில் தானே இருக்கிறாங்க. திமுக வந்து பிஜேபியோட கூட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தது நின்றாரு அண்ணா திமுக. ஆனால் அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்களே. பிஜேபியோட தானே கூட்டு வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாரு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி டிஎம்கே வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிற ஒரு கருத்து திமுக வட்டாரத்தில் அது உலவுச்சு. எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில்
சகோதரர் ஸ்டாலின் சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கும் புரியலை. என்ன முடிவு நாங்கள் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொன்னார், தே வாண்டட் டு எக்ஸ்டெண்ட் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட் டு தி ஏடிஎம்கே ஃபார்ம் த கவர்மெண்ட். இதை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகமும் சொன்னார், காதர் மைதீன் முஸ்லீம் லீக் தலைவரும் சொன்னார். அதாவது திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் சொல்லும். ஆனா திமுக தரப்புல இருக்கிறவங்க யாரும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே அது எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? இது என்ன சாதாரண விஷயமா? அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சாதாரண விஷயமா? அது வந்து பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ராட். அது அந்த முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க, நீங்க நம்புறீங்களா? அந்த முடிவை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கல்ல, முயற்சி நடந்தது உண்மைதானே? இல்ல, முயற்சி நடந்தது உண்மையான்னு நான் கேட்கிறேன். உண்மை. அப்படிப்பட்ட மனப்பான்மைக்கே வந்த ஒரு கட்சியோட நாங்கள் எப்படி கூட்டணியை நீடிக்க முடியும்? இது பேசிக் ரீசன். அதே நேரத்தில் என்னை ரொம்ப இழிவுபடுத்தி எங்கள் கட்சியிலேருந்து போனவர் ஒருத்தர் தொடர்ந்து செய்தி கொடுக்கறதுக்கு முழுக்க அவங்க பேக்ரவுண்ட்லேருந்து ஃபீட் பண்ணுறாங்கங்கிறதும் சப்போர்ட் பண்ணுறாங்கிறதும் எனக்கு பல வழியில் தெரிய வந்தது. அப்போ என்ன டேமேஜ் பண்ணணுங்கிற நோக்கத்தில், எங்கள் பார்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இவங்க அவங்களை தூண்டி விடுறாங்கங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் எப்படி அவங்களோட ஒரு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு குடத்துக்குள்ளே ஒரு பாம்பும் தவணை இருக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி திமுகவோட உறவு நீட்டிக்க முடியும்? இது வந்து இப்போ தேர்தலில் தோல்விக்கிறது வந்துட்டு சாதாரணமான விஷயம், அது உங்களுக்கே தெரியும், இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஆனால் தோல்விக்கு அப்புறம் தான் இந்த குரல்கள் எதிரொலிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்லையா? தோல்விக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரிக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கல்ல, அந்த திமுகவோட எப்படி நான் நீடிக்க முடியும்? ஒன்று இதில் ரெண்டு காரணம். ஒன்று இந்த காரணம். ரெண்டாவது காரணம், எங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகிறதுக்கு இவங்க தான் இயக்கி விட்டுருக்காங்கங்கிறது எனக்கு பல இடங்கள்லேருந்து பல சோர்ஸஸ்லேருந்து எனக்கு தகவல் வருது. அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க, அவங்க என்னை பற்றி டேமேஜ் பண்ணுற ஒருத்தருக்கு ஃபுல் பேக்கிங் கொடுக்குறாங்கங்கிறது. மதிமுகவை சிதைப்பதற்கு வந்து திமுக தான் இங்கே பேக்கிங் பண்ணுறாங்கங்கிறீங்களா? அவரால் சிதைக்க முடியாது. நோபடி குட் டெஸ்ட்ராய் த மூமெண்ட். இது வந்து அவ்வளவு சாதாரண இல்லை. எலெக்ஷன் வேணால் நாங்கள் தோக்கலாம். ஆனால் எங்களை டேமேஜ் பண்ணக்கூடியவருக்கு இவங்க பின்னணியிலேருந்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு திமுக குடும்பத்தை சேர்ந்த பத்திரிக்கை தான் அந்த ஒரு தினசரி பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் ஒரு முழு அரை பக்கத்துக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எல்லோ கலர் கொடுத்து அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு திமுக குடும்பத்தை சேர்ந்த பத்திரிக்கை இது செய்துங்கும்போது நாங்கள் எப்படி திமுகவோட உடன்பாடு தொடர முடியும்? ரொம்ப முக்கியமான காரணம் இது. அப்போ நம்ம மேலே எவ்வளவு உள்ளுக்குள்ளே ஒரு வஞ்சம் வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா திமுக குடும்பத்து பத்திரிகையில் அந்த ஒரு நபர் இது தேர்தலுக்கு முன்னாடி தெரியலையான்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இது தேர்தலுக்கு பிறகுதானே வந்தது. தேர்தல் முடிகிற கட்டத்தில் இல்லை, இந்த மாதிரி ஒரு பின்னாடி இப்படி வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் திரு மல்லை சத்யா அவர்களை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இப்படி ஒரு சப்போர்ட் டிஎம்கே தரப்புலேருந்து இருக்குங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியல? தேர்தலுக்கு முன்னாடி தெரியல. நான் ஸ்டமக் பண்ணிவிட்டு டைஜஸ்ட் பண்ணிவிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? நான் வந்து அப்போ அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் இவருக்கு இதே வேலை, கூட்டணியை வந்து டக்குன்னு போயிடுவார் அப்படிம்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு ஆளாக விரும்பலை. எங்களை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணி சீட்ஸ் கொடுத்தப்பையும் சரி, இப்படி ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி இவங்க செய்யிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சியோடு நாங்கள் எப்படி உறவை நீட்டிக்க முடியும்? அது எல்லா தொண்டர்கள் மனதிலையும் கட்சியில் எல்லா மட்டத்திலையும் திமுகவோடு நம்ம தொடர்ந்து உறவை நீட்டிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லார் மனசுலையும் பட்டதுனால நாங்கள் வெளியே வந்தோம். அதான் அது தேர்தலுக்கு அப்புறம் எதிரொலிச்சதுனால தான் இப்போ இத்தனை கேள்விகள் வந்துட்டு மதிமுகவை சூழ்ந்து இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே அப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இந்த சீட்டு கொடுக்குற விஷயத்திலே எல்லார் மனமும் புண்பட்டு போச்சே. மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த இடங்கள் எங்களுக்கு கொடுக்கலையே. தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு அவங்க கதவுகளை திறந்து தான் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து கூட்டணிக்கு வந்து எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி வரவங்க ஜெயிச்சாங்கன்னா அமைச்சரவையில் இடம் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்பவே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே, அப்பயே நம்ம போகல. நீங்கள் எங்களை தாக்குறது ரொம்ப எளிது மற்றவங்களுக்கு. இவருக்கு இது தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுறது இவருக்கு வழக்கம். இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி என்னை பழி சொல்லுவாங்க எங்கள் இயக்கத்தை. அதனால் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் நாங்கள் அந்த நேரத்தில் வேறு முடிவு எடுக்கலை. எங்களை ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி 4 சீட்டு தான், அதை பற்றி வேறு பேச்சுக்கு இடம் இல்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போடுங்க.
உதயசூரியன் சின்னத்தை தான் நின்னாகணும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்ட போது அது எங்களை மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிக இடங்கள் எங்களை விட 10 சீட்டு 8 சீட்டு 5 சீட்டு ராஜ்யசபா என்னென்னமோ எல்லாம் நடந்தது. எங்களை ஏன் இப்படி ஹியூமிலியேட் பண்ணுற தமிழ்நாடு பூரா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அடுத்து எங்கள் கட்சிக்கு கிளைகள் இருக்குது, எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, நாங்கள் வேரோடி இருக்கிறோம் எல்லா இடங்கள்லையும். அப்படி இருக்கக்கூடிய இது இயக்கம் அவங்க எங்களை ஜெயிக்க வச்சாங்க 2 எம்எல்ஏன்னா, நான் வந்து 30-32 தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் ஆட்கள் கடுமையாக வேலை பார்த்துருக்காங்க. நான் போய் பிரச்சாரம் பண்ண பல இடங்கள் 20-24 இடங்களில் திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல டிஎம்கே வெற்றிக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே இந்த பிரச்சனை வந்து மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அப்பவே வந்து இது உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும்னு ஒரு நிர்பந்தம் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அது மாற்றப்பட்டு தீப்பெட்டி சின்னத்தில் நின்னது வந்து ஒத்துக்கிட மாட்டேன்ட்டார். அதுதான் ஒரே வைக்கோ நான் எக்காரணத்தை முன்னிட்டு நான் சூரியனில் நிற்க முடியாது. அப்படி ஒரு முடிவை இந்த தடவை எடுக்க முடியலையா மதிமுகவால்? எடுக்க முடியலை. அவங்க இப்போ இந்த சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது, எங்கள் சின்னத்தில் தான் நீங்கள் நின்று ஆகணுங்கும் போது அதை ரிவோல்ட் பண்ண முடியலை எங்களாலேயே. அப்போ ரிவோல்ட் பண்ண எங்களை வெளியேற்றணும், நாங்கள் வெளியே போகணும். அப்போ நாங்கள் இன்னொரு புதிய ஒரு கூட்டணி போகிறது, என்னையா அணி இப்படி திடீர்னு மாறுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம், விமர்சனத்துக்கு. இதை டாலரேட் பண்ணி இதை சகிச்சுக்கிட்டு இந்த கட்டத்தை கடந்து போயிடுவோம். ஒருவேளை வந்து மதிமுகவிற்கு அப்போ தாவேக மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்ததா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இருக்கிற கூட்டணியை விட்டு வெளியே போனால் வழக்கமாக நம்ம மேலே குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதே குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க. அதுக்காக தான் கேட்குறேன். இது எப்படி சொல்ல முடியும்? இப்போ நாங்கள் வந்து நியாயமான காரணங்களை எல்லாம் சொல்கிறோம். நான் நரேந்திர மோடியை ஆதரித்தேன். அதே நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி ராஜபக்சேயை பதவி பிரமாணத்துக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் 3/4 மணி நேரம் இது எங்கள் முதுகில் குத்திட்டீங்க, அந்த கொலகார பையலை எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க பதவி பிரமாணத்துக்கு? இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணலைன்னா நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்றைக்கி 1000 பேரோட வந்து டெல்லியில் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவேன், இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் கூட்டணியை விட்டு நான் வெளியேறுறேன் அப்படின்னு ஒரு கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கு தகுந்த காரணம் இருந்தப்போ அந்த நிமிடத்திலேயே முகத்துக்கு நேராக பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி 800-900 பேரை கூட்டிகிட்டு போய் அவர் பதவி பிரமாணத்தை அன்னைக்கு இந்தியாவில் எந்த கட்சியும் போராட்டம் நடத்தலை. பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எந்த கட்சிகளும் இடதுசாரிகளோ யாரும் போராட்டம் நடத்தலை. நாங்கள் நடத்துகிறோம். ஜெயிலில் அரெஸ்ட் ஆனோம், நாங்கள் அவருக்கு எதிர்ப்பு காட்டினோம். ஆக ஒரு கூட்டணியை விட்டு தகுந்த காரணம் இருந்தால் அந்த நிமிஷமே நாங்கள் கூட வெளியேறி வந்திருக்கிறோம், அதில் ஒட்டிக்கிட்டு இல்லை. ஆனால் இப்போ இந்த கட்டத்தில் மீண்டும் வந்து இது நம்ம வந்து இன்னும் கடுமையாக விமர்சனத்துக்கு வைப்பாங்க. இது வேண்டாம், இது சகிச்சுட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் சகிச்சுட்டு இருந்தோம். அதான் இப்பொழுதே, அதாவது நீங்கள் வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்பாகவே ஆராஸ் அவர்கள் விமர்சனத்தை தொடங்க ஆரம்பித்துட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் இல்லை அவர் விமர்சனம் பண்ணார். ஆராசா அதுக்கு முன்னாடியே இந்த பத்திரிகையில் அரை பக்கத்துக்கு திமுகவுடைய அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவு ஏடுது. அதில் எங்களை இவ்வளவு கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு முழு பக்கத்துக்கு போடுற அளவுக்கு எப்படி திமுக குடும்பத்து பத்திரிகையில் வந்தது? இது நாங்கள் இந்த முடிவெல்லாம் பொதுக்குழுக்கெல்லாம் முன்னாடி 4-5 நாளைக்கு முன்னாடி, அப்போ இந்த பின்னாடி இருந்து ஏற்கிறதே திமுகன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்படி நாங்கள் அந்த உறவு நீடிக்க முடியும்? எப்படி இதுக்கு மேலே எப்படி நாங்கள் உடன்பாடை தொடர முடியும்? அதனால் கட்சியில் ஒட்டுமொத்தமாக பேசுகிறவங்க எல்லாரும் பொதுக்குழு. அப்போ திமுக தரப்புல தான் வந்துட்டு இந்த ஒரு நிர்பந்தம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண நிகழ்வில் இருக்கும் பொழுது உங்களை பார்க்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது பெருசாக சொல்கிறாங்க. அவர் அன்னைக்கு டோட்டலாக வந்து அவர் என் பக்கம் திரும்பி பேச விரும்பலை. தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிடலேன்னு போடுவாங்களேன்னு நான் பேச்சு கொடுத்தேன். அது இப்போ சொல்கிறாங்க பேசவே இல்லைங்கிறார், பேசியிருக்கார். நான் பேச்சு கொடுத்தேன் அவர்கிட்ட. 2 இது கேட்டேன், எப்போ புறப்பட்டீங்க, எங்கே போகிறீங்கன்னு. அதுக்கு பதில் சொன்னார், அவ்வளவுதான். அடுத்து மேடையில் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து போகணுங்கும்போது நான் இடது பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், அவர் கையை இடது பக்கத்தில், வலது பக்கத்தில் சகோதரர் சீமான் இருக்கார். அவரை கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போகிறவர், நீங்களும் வரீங்களான்னு கூட என்கிட்ட கேட்கலை. நான் இருந்தால் கேட்டிருப்பேன். நான் அதே இடத்துல இருந்திருந்தா அண்ணா பிரதர் வாங்க அப்படின்னு கூட்டி போயிருப்பேன். அப்போ வந்து நம்ம மேலே ஒரு வெறுப்போடு இருக்கிறாங்க. அது நல்ல வெளிப்படையாக இங்கே
அந்த மாற்றம் எதனால வந்தது? இப்போ ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இல்ல முதலமைச்சரை நீங்க போய் இது தலைமைச் செயலகத்துல பார்த்ததுக்கு அப்புறமா? இல்ல. அது முதலமைச்சர் வீட்டுக்கு வந்த செய்தியை அவங்க ஜீரணிச்சுக்கிட முடியாது. அவங்க மனநிலை எனக்கு தெரியும், மன இயல்பு தெரியும். அவருக்கு அவ்வளோ கூட்டணியில் தானே இருக்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு ஒரு தோழமையை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா பெறப்படும் போதே, ஆனால் நீங்களும் வரீங்களா வழக்கமாக முந்தியெல்லாம் சொல்கிறவர் சொல்லலாம்ல. அதை நான் சொன்னேன், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே நம்ம மேலே ஒரு 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 எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லைங்கிறது என் மனசில் பட்டது. அப்போ அதைத்தான் நான் சொன்னேன். அவர் போகும்போது கூட அவர் எங்கள் வாங்கன்னு கூட கூப்பிட்ருக்கலாம். அவரை கூட்டிகிட்டு போகிறவர் என் பக்கம் திரும்பவே இல்லை. அதனால் நான் சரி, அவங்க மனசில் நம்ம மேலே ஒரு வேற்றுமை வச்சுருக்காங்கன்னு. அதே காலகட்டத்தில் அடுத்து ராஜா பேசுகிறாரு. அவங்க திமுக தரப்பிலிருந்து நம்ம மேலே ஒரு வெறுப்பை காட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, நீங்கள் போய் திரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததும் இதுக்கு ஒரு காரணமா? நீங்கள் ஒரு தாவேக்காவில் இணைய முடிவில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே கிரகிச்சுக்கிட்டாங்க. சீஃப் இந்த வீட்டுக்கு வந்தது அவங்களால ஜீரணிக்க முடியாதுங்கிறது என்னுடைய யூகம், என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பில் அந்த டிஃபரன்ஸ் அங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அவங்க மனசில் அது பிடிச்சிருக்காதுங்கிறது என்னுடைய யூகம். அவங்க இதை ரசிக்க மாட்டாங்க. அவர் 22 மினிட்ஸ் இங்கே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணதை அவங்க ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என் மனசில் பட்டது. அது ஏற்கனவே எங்கள் கட்சி ஆளுங்க பூரா திமுகவோட உறவு இருக்கவே கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறாங்க. உடன்பாடே தொடரக்கூடாதுங்கிற முடிவில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே அப்படி தான் இருக்கிறாங்க. தேர்தல் காலத்திலே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது எங்களுக்கு சீட்டு ஒதுக்கின முறையும் நாங்கள் நடத்தப்பட்ட விதமும் ஒரு சின்னம் கூட நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கக்கூடாதுன்னு கொளுத்தப்பட்ட அழுத்தமும் எங்களுக்கு ஏன் மற்ற கட்சிகளை எல்லாம் கௌரவமாக நடத்துகிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தான் நீங்கள் தேர்தலை சந்தித்தீர்களா? வேறு வழி இல்லாமல் தான் அதில் கன்னியூ பண்ண வேண்டியிருந்தது. அது சந்திச்சுடுறவங்க மற்ற கட்சிகளை நடத்தின முறைக்கும் எங்களை நடத்தின முறைக்கும் 100 மடங்கு வித்தியாசம் இருந்தது. அப்போ ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தா மதிமுகவோட நிலைப்பாடு இப்படி தான் இருந்திருக்குமா? ஜெயித்தாலும் இந்த நிலைப்பாடு தான் இருந்திருக்கும். அவங்க ஜெயிச்சிருந்தாலும் இவங்களோட தொடர முடியாதுங்கிற எண்ணம் கட்சியில் எல்லா மட்டத்துலேயும் மனசில் பட்டுருச்சு. அது அவங்க நடத்துகிற விவரம். ஜெயிச்சிருந்தா இன்னும் அவங்களோட இருந்தோம்னா இன்னும் மோசமாக தான் எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் நீடிக்க முடியாது. இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க. அப்போ மத்திய அமைச்சர், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் துரை வைகோ அவர்கள், திமுக கூட நின்று தான் அவர் ஜெயிச்சாரு, அதை ரிசைன் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்களே, அதை எப்படி எடுத்து? அவர் நாங்கள் அவர்களுக்கு பாடுபட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கலையா? அவங்க மட்டும்தான் எங்களை பாடுபட்டாங்களா? நாங்கள் கடுமையாக ராத்திரி மேலே அலைஞ்சி அவங்களுக்கு ஆதரவு கேட்டு மீட்டிங்கில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி திமுக கழகத்தை உயர்த்தி பேசி முதலமைச்சர் கலைஞர் ஸ்டாலின் அவர்களை உயரத்தில் வச்சு நான் பேசுகிறவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் பேசலை. நாங்களும் அவங்களுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டோம். அவங்க ஜெயிக்கணும்னு தானே நாங்கள் போராடினோம். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். அவர் தீப்பெட்டி சின்னத்தை 1 வாரத்துக்குள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரே துரை வைகோ. அவர் ஒன்றும் சுதேஸ்வரன் நிற்கலையே. அது தீப்பெட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது மட்டும் இல்லை, அவருக்கு திமுக ஆதரவோடு ஜெயிச்சாருங்கிறது மட்டும் இல்லை, அவரும் ஒரு தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி மெயின் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அந்த மக்கள்கிட்ட, திருச்சி மக்கள்கிட்ட. அதனால தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சது. நீங்க இந்த பொதுக்கூட்டத்தில் 2 பேரையுமே ஜெயித்த 2 பேரையுமே ராஜினாமா பண்ணுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னதாகவும், அதுவே குதிரை பேரம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் விமர்சனம் பண்றாரு. எங்க கட்சியிலிருந்து நான் உருவாக்கி வளர்த்து விட்ட 2 பேர் கஷ்டப்பட்டு அவங்க 2 பேர் ஜெயிக்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் அங்கே போய் தெருவாக பேசி பிரச்சாரம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்க ராஜினாமா பண்ண சொன்னது என்ன காரணம்னா, கூட்டணியை விட்டு வெளியேற முடிவு எடுத்துட்டோம். இனி எப்படி நம்ம கட்சி ஆளுக அங்கே திமுக அணியில் இருக்க முடியும்? நியாயமாக பார்த்தா கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வர முடிவு எடுக்கிறோம். எங்கள் கட்சியை சார்ந்த 2 பேர் திமுகவினுடைய எம்எல்ஏக்களாக எப்படி நீடிக்கிறது? அதனால தான் நான் ராஜினாமா பண்ண சொன்னேன். அதனால் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னேன். தோற்று போகும் ஜெயிக்காதுன்னா தோத்தா என்னன்னு கேட்டேன். யார் தான் தோக்கல? பெரிய தலைவர்களே தோற்றுருக்காங்க. நம்ம சுயமரியாதை, கட்சி சுயமரியாதை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் சொல்கிறோன்னு அவங்க அதை கேட்கலை.
பொதுக்குழுவுக்கு வரல. அவங்க அப்போவே அவங்க ஏதோ ஒரு முடிவெடுத்து அவங்க எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க 2 எம்எல்ஏக்களும். அந்த 2 எம்எல்ஏக்களின் தனிப்பட்ட முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு அதுக்கு பின்னணியில் என்ன காரணம்னுலாம் நான் சொல்ல விரும்பலை, நான் தெரிஞ்சுக்கிடவும் விரும்பலை. நான் பார்த்து வளர்த்து விட்டவங்க கட்சியில் ஒவ்வொரு பதவியாக கொண்டு வந்து கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வந்து நிறுத்தி சீட்டும் வாங்கி கொடுத்து அந்த சீட்டை அவங்க நிற்க வச்சு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி திமுக மட்டுமா ஓட்டு ஆதரித்தது. நான் அதை அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு பாடுபட்டு இனி திமுக கூட்டணியில் இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்தப்போ இவங்க 2 பேர் எம்எல்ஏக்களை எப்படி நீடிக்க முடியும்? அது நீடிக்கிறது என்ன வகையில் நியாயம்? அது என்ன விதத்தில் அது ஒரு அரசியல் தர்மம்? அதனால் ரிசைன் பண்ண சொன்னேன். ஆமாம், ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, அப்படி ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு எலெக்ஷன் வந்தால் தாவேகாவினுடைய ஆதரவை கேட்கலாம், சிஎம்ஏ அங்கே பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் நான் சொன்னது. ஆமாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கள ரிசைன் பண்ண சொன்னது நியாயமான ஒரு முடிவு. கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம். எங்கள் ஆளுங்க 2 பேர் எப்படி அங்கே எம்எல்ஏக்களாக திமுக எம்எல்ஏக்களாக நீடிக்கிறது? அது எந்த அடிப்படையில் ஒரு கூட்டணி தர்மம், அரசியல் தர்மம்? நான் கேட்டதான் நியாயம். ரிசைன் பண்ண சொல்லி அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும், ரிசைன் பண்ணலை. அவங்க ரிசைன் பண்ணாமல் அவங்க திமுக எம்எல்ஏக்களாகவே நாங்கள் இருக்கிறோம் மாதிரி இருந்துக்கிட்டாங்க. அதை தான் திரு ராஜா அவர்கள் சொல்கிறாரு. ஆராஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு இதுக்குள்ள மதிமுகவை அடக்கி விடலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அதாவது லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு திருச்சி மாநாட்டுக்கு வந்தாங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கும் போகிற நிகழ்ச்சிகள் 500 பேர் 1000 பேர் குறையாமல் கூடுறாங்க. எங்களை அறைக்குள்ளே அடைச்சிருவாங்களா? இவர் இருந்த அறை மாதிரி ஒரு அறை இல்லையா? எனக்கு பேச தெரியாதா? ஒரு கட்சியை கொச்சப்படுத்துறதுன்னா ஒரு ரூம்குள்ளே அடைச்சிருவோன்னு பேசுகிறது என்ன அரசியல் நாகரிகம்? அவர் நல்ல பார்லிமெண்டேரியன், நல்ல பேச தெரிஞ்சவர். ஒரு எலெக்ஷனில் 2004 35 நிமிஷம் அவரை ஆதரித்து நான் பேசுறதுக்காக அதை ஆயிரக்கணக்கான கேசட் போட்டு தொகுதி பூரா என் பேச்சைத்தான் கொண்டு போட்டார் ராஜா. என்கிட்டே சொன்னார், யார் பேச்சையும் நான் போடலை, கட்சி தலைவர் பேச்ச கூட போடலை, உங்கள் பேச்சை பிரதி எடுத்து ஊராக கொண்டு போட்டேன். அந்த 35 நிமிஷத்தில் என்னை பற்றி நீங்கள் பேசிய பேச்சு எனக்கு அவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னவர் தான். அவர் ஒரு அரங்கத்துக்குள்ளே அடைச்சிருவோன்னு சொல்கிறது அவருடைய உரிமை, அடைச்சி பார்க்கட்டும். அவ்வளவு அதே மாதிரி வார்த்தைகளை நான் பேசலையே திமுகவை பற்றி. அவர் எதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே அடைத்து விட முடியும் இந்த கட்சின்னா? 32 வருஷமாக கட்சி நடத்துகிறவங்க எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்து கட்சி நடத்த முடியாமல் போயிட்டாங்க. 32 வருஷமாக எத்தனையோ சோதனைகளை கடந்து இந்த கட்சியை 2ஆக உடைக்கணும்னு இதுக்கு முன்பு திமுக முடிவு பண்ணி போட்டி பொதுக்குழுவுக்கு ஆட்களை எங்ககிட்ட இருந்த 2 பேர் எம்பிக்களானவங்களை சேர்த்து கொண்டு போய் அவங்கள விட்டு போட்டி பொதுக்குழு சேலத்தில் நடத்துகிறாங்க. 65 பேர் தான் அதுக்கு போனாங்க. ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர் வீட்லேயும் போய் 5 லட்சம் தாரம் வாங்கன்னு கூப்பிட்டப்ப 1250 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னுடைய தலைமையை தான் ஏற்றுக்கொள்கிறோன்னு அஃபிடவிட் கொடுத்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்போது திமுக எங்களை அழிப்பதற்கு 2005 6 முயற்சி பண்ணது. எங்கள் கட்சியில் இருந்த 2 எம்பிக்களையும் அவங்க பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள வச்சு போட்டி பொதுக்குழு சேலத்தில் நடத்துனாங்க. அதுலேயே அந்த கண்டத்தையே நாங்கள் கடந்து வந்துட்டோமே. அப்போ அந்த கட்சியை அழிச்சிடலான்னு நினைச்சாங்க, முடியலையே. அப்பயே முடியலை, இப்போ நீங்கள் பண்ணிடுவீங்களா? மீண்டும் மீண்டும் நம்ம திமுகவோட தான் கூட்டணியில் இருந்தோங்கிறத பார்க்க முடியலைங்க. அதுக்கு பிறகுதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு கட்டத்துக்கு பிறகு பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள விட வேண்டாம், நம்ம திமுகவை ஆதரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதுல என்ன கொள்கை ரீதியாக தான் முடிவெடுத்தோம். அப்ப அதுல என்ன தப்பு? இப்ப திமுக வந்து அப்ப கூட்டணி கட்சிகளை வந்து சிதைக்கும் வேலையை பார்க்கிறது, அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்க மற்ற கட்சிகளை பத்தி சொல்ல விரும்பல. எங்க கட்சியை சிதைக்கணுங்கிற நோக்கம் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு வந்தது. அது எதன் காரணமாக? அவங்களுக்கு திராவிடியன் அவுட்ஃபிட்னு இவங்க என்ன இருக்கிறது? we are a concentrated திராவிடியன் அவுட்ஃபிட். இவங்க என்ன இருக்கிறதுங்கிற உள்ளுக்குள்ள எங்கள் கட்சி இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கலை. இதான் காரணம். பிடிக்கலை. எங்களை கட்சியே இருக்கிறது அவங்களுக்கு, இது இருக்கிறது உயிர்ப்போடு இருக்கிறது இயங்கிறது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பிடிக்கலை. பல பேருக்கு அங்கே பிடிக்கலை. பல பேர் நேசிக்கிறவங்களும் இருக்காங்க திமுகவில். என்ன நேசிக்கிறவங்க, என் மேலே மதிப்பு வச்சுருவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே திமுக கழகத்தினுடைய தலைமையில் எங்கள் மேலே நல்லெண்ணம் இல்லை. அது நல்லா புரிஞ்சு போச்சு.
அவங்களோட எப்படி நாங்கள் தொடர்பு உடன்பாடை நீடிக்க முடியும்? அதனால் நாங்கள் சிவியர் பண்ணிட்டோம், ஸ்னாப் பண்ணிட்டோம் டைஸை. 20 நிமிஷம் முதலமைச்சர் இங்கே இருந்தாரே ஏற்றுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் 1 மணி நேரம் இல்லை இல்லை அது வந்து இப்போ நீங்கள் 1 மணி நேரம் போய் பார்த்தீங்கல்ல, என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, இருந்தது ஒருவேளை அவங்களுக்கு ஜீரணிக்க முடியாமல் இருக்கலாம், அதுதான் இருக்கலாம், யூகம் தானே. இல்லை நீங்கள் தலைமைச் செயலகத்தில் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உரையாடல் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பேன், பல விஷயங்கள் பேசியிருப்பேன். சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம், அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போது நான் என் மனசில் பட்ட சில கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் நான் வெளியே சொல்ல முடியாதுல்ல, நானும் முதலமைச்சரும் பேசிக்கிட்டு. நிச்சயமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி அப்படின்னு எதிர்த்தரப்புலையும் சொல்கிறாங்க, எல்லா தரப்புலையும் சொல்கிறாங்க. ஆட்சி அமைச்சிட்டு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்து நான் கவர்மெண்ட்டில் ஏன் நீங்கள் குறை சொல்லலைங்க? கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி குறை சொல்ல முடியும்? கமிஷனுங்கிறத தவிர ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கு முந்தின அரசாங்கம் வசூல் பண்ணதை விட அதிமுக 3 மடங்கு இவங்க இதில். ஒரு சோலார் எனர்ஜியை வாங்குகிற இது அப்ளை பண்ணணும்னா மினிமம் இத்தனை கோடி. இதெல்லாம் வந்து அதில் பாதிக்கப்பட்டு பணத்தை கெட்டவங்க என்கிட்ட வந்து சொன்னது. அதாவது ஒரு வீடு கட்டணும்னு ஒருத்தர் நினச்சான்னா அவன் கட்ட முடியாது. அவன் அந்த இடத்துக்கு ஒரு அமௌண்ட்டு அந்த ஏரியாவுக்கு பே பண்ணால் தான் முடியும். இந்த எல்லாத்துலேயும் கமிஷன், எல்லா துறைகள்லேயும் கமிஷன். கமிஷன் தான் கரப்ஷன். கமிஷன், கட்டிங், கரப்ஷன். இந்த ஆட்சி வந்து என்ன சாதிச்சிச்சுன்னா அது இல்லாமல் எராடிகேட் பண்ணிட்டாங்களே. கமிஷனுங்கிற பேச்சே எங்கேயுமே இல்லையே. என்கிட்ட எத்தனை பேருக்கு சொல்கிறாங்க, இவ்வளோ பணத்தை இத்தனை லட்சம் கட்டணும், இத்தனை கோடி கட்டணும். இப்போ அதே இதுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம். அப்போ இந்த ஆட்சியில் கமிஷனையும் கரப்ஷனையும் அவங்க எராடிகேட் பண்ணியிருக்காங்களே, இதை விட அச்சீவ்மெண்ட் என்ன வேணும் ஜனநாயகத்தில்? அப்போ விஜய் ஹஸ் சக்சீடட் இன் திஸ். அது மட்டும் இல்லை, இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஹீ வில் ரன் த கவர்மெண்ட் ஃபார் 5 years. திஸ் கவர்மெண்ட் வில் லாஸ்ட் ஃபார் 5 years. த என்சூயிங் எலெக்ஷன்ஸ் ஆல்சோ, டுடே ஐ டூ சே ஹீ வில் கம் பேக் அகெயின். விஜய் ஹீ வில் கம் பேக் அகெயின். இப்போ நாளைக்கு வந்து எல்லா கட்சிகளையும் அழைத்திருக்கிறார்கள்ங்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கும் கூட அழைப்புதல் வந்திருந்தது, கலந்துக்கிறீங்களா? அவன் அழைப்பு ஏற்று கொண்டு கொடுத்தாங்க. ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் வந்தாங்க. ரொம்ப நல்ல வேர்டிங்ஸை போட்டு அந்த அழைப்பு இருந்தது. நான் டிவியில் வாசித்தே காட்டினேன் எல்லாருக்கும். அந்த அழைப்பு கடிதத்தை வாசித்து காட்டினேன். அழைச்சிருக்கிறாங்க, நாங்கள் போய் கலந்துக்கிட போகிறோம். ஆமாம், அவங்க வந்து மதிப்போடு நடத்துகிறாங்க. சீஃப் மினிஸ்டர் மதிப்போடு நடத்துகிறாரு. அது எங்களுக்கு காயப்பட்ட புண்ணுக்கு பச்சளை மருந்து தடவுன மாதிரி எங்கள் ஆளுகள் எல்லாருக்கும் மனசில் ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. அப்போ தாவேகா தலைமையில் கூட்டணியில் இப்போ நீங்கள் தொடர போகிறீங்க? கூட்டணியில் கண்டிப்பாக தொடருவோம். அடுத்த கட்டத்தில் அடுத்த தேர்தலில் தாவேகா தலைமையில் தான் சந்திக்க போகிறீங்க? அது கூட்டணியில் தொடருவோம். எங்களை கௌரவமாக நடத்துவாங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். எங்கள்கிட்ட வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போ அதுக்குள்ளே எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் போய் துறை வைகோ நிறுத்த போகிறாங்க, மந்திரி பதவி ஆக்க போகிறாங்க. எதையெல்லாம் நினைத்தாங்களோ அதெல்லாம் எழுதுகிறாங்க. இன்றைக்கி அந்த செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதை மாதிரி ஒரு துளியளவு சிந்தனை எனக்கும் கிடையாது, திருச்சி எம்பிக்கும் கிடையாது. அப்படியெல்லாம் வந்து நாங்கள் மலிவாக போயிட மாட்டோம். வி ஆர் எபவ் போர்டு. வி ஹவ் ப்ரூவ்ட் அவர் செல்ஸ், அவர் சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்டி. இந்த மாதிரியான எப்படியாவது உள்ள நுழைஞ்சி ஒரு மந்திரி ஆகணும்னு சொல்லி நானும் ஒரு காலம் நினச்சதில்லை. திருச்சி எம்பி அதுக்கு ஆசைப்பட்டதும் இல்லை, நினச்சதும் இல்லை. தமிழகம் முழுக்க வந்துட்டு நடைபயணம் போல ஒருத்தர் இருக்கார் தமிழக அரசியல் தலைவர்னா அது நீங்கள் தான். அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழகத்தில் நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகள்லாம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது கடந்த ஒரு சில வருடங்களில் நடந்த சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் உங்களுடைய அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தும் நீங்கள் தான் வருவீங்க, உங்கள் குரல் மறுபடியும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும்னு நினைக்கப்போ அங்கேயே வந்து அந்த சீட் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டது. அங்கேயே எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்தது. அதெல்லாம் நீங்கள் ஏன் அதை பெருசாக எடுத்துக்கல? ஏமாற்றமாக அவங்க விரும்பியிருந்தால் அனுப்பலாம், அதை அனுப்பணும்னு அவங்க நினைக்கல, நானும் கேட்கல. அது எனக்கு ஒன்றும் ஏமாற்றமாகவும் இல்லை. சரி, அது ஒரு பதவியில் இருந்தாகணும்னு நான் வந்து எப்பயும் துடித்தவன் இல்லை.
நான் 1.25 வருஷம் 19 மாதம் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்தப்போ நான் போட்டி போட்டிருந்தா நிச்சயம் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நான் போட்டியிடாமல் இயக்கத்தில் ஒரு நல்ல இளைஞரை அந்த தொகுதியில் போட்டியிட வச்சேன். அவர் 3.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார். அது பாராளுமன்றத்துக்கு போகும்போது. விபி சிங் தலைமை அமைச்சரானப்பையும் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க ஆசைப்பட்டார். நான் அது வேண்டான்னு மறுத்தது அப்போயே நான் சொல்லியிருக்கிறேன். வாஜ்பாய் தலைமை அமைச்சரானப்போ அவர் என்னைய கேபினெட்டை சேர சொல்லி ரொம்ப வற்புறுத்தினார். அவரும் வற்புறுத்தினார், அத்வானி அவங்களும் வற்புறுத்தினாங்க. இல்லை எனக்கு வேண்டாங்க, நான் அமைச்சராக மாட்டேன், எங்கள் இயக்கத்தில் 2 பேரை நீங்கள் அமைச்சராக ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கேபினெட் அந்தஸ்து ஒரு அமைச்சர், இன்னொருத்தர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாகவும் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால் நான் அப்படி ஒரு பார்லிமெண்ட் டிபேட்ஸ்லேயே சோம்நாத் சாட்டர்ஜி மார்க்சிஸ்ட் லீடர், கிரேட் பார்லிமெண்டேரியன், அவர் 2 முறை வாஜ்பாய் வைகோவை மினிஸ்டர்ஷிப்பில் உங்கள் கேபினெட்டை சேர்க்கணும்னு கேட்டார். நான் அப்போயே எந்திரிச்சு ஐ ஆம் நாட் ஃபார் மினிஸ்டர்ஷிப் அப்படின்னு. யூ மே நாட் லைக் இட், பட் யுவர் ஸ்டார்ட்லிங் பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி ரெக்கக்னைஸ்ட் பை நாட் ஓன்லி பை த பார்லிமெண்ட், பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது மாதிரி நான் பெரிய பதவி வரணும், மந்திரியாக வரணும்னுலாம் ஆசைப்பட்டதில்லை. நான் அதை விட உயர்ந்த பதவி யாருக்கூடியதை பற்றியெல்லாம் கற்பனையில் கூட அது பழைய பதவிக்கு வரணும்னு சொல்லி நான் நினச்சதில்லை. ஏன்னா முதலமைச்சர் பதவிங்கிறது பெரிய பதவி. அப்படியெல்லாம் என் மனசில் ஒரு எண்ணம் தோணுனதே கிடையாது. நான் இருந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக தான் இருந்தேன், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தேன். அதன் பிறகு திமுகத்தில் எல்லாராலையும் நேசிக்கப்பட்டேன். நான் வெளியேற்றப்பட்ட போது பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு இருந்தது. நான் நடத்தின எழுச்சி பேரணிக்கு பல லட்சம் பேர் வந்தாங்க. அதை மாதிரி ஒரு பேரணி சென்னை சரித்திரத்திலே நடந்ததில்லைன்னு சொன்னாங்க. எந்த கட்சி எந்த காலத்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து மாலை 3 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலைல 6:30 வரைக்கும் அந்த பேரணி நடந்தது. கடற்கரையில் தான் நிறைவு கூட்டம். அப்போது எங்கே போனாலும் ராத்திரி 12 மணிக்கு கூட 10,000 20,000 பேர் காத்திருக்கிற அளவுக்கு இளைஞர்கள் நிறைய ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியலை. அதனால் அந்த அலை அதுக்கு பிறகு அப்படியே இருக்காது இல்லை. ஆனால் என்னோட வந்தவங்களில் பெரும்பாலும் அப்படியே எங்கூட தான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. ஒரு சிலர் விலகி இருக்கிறாங்க. அவங்க அது எல்லா கட்சிகளும் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் என்னோட இயக்கத்தினுடைய அடிநாதமாக இரத்த நாளமாக இருக்கிற இயக்க கண்மணிகள், ஒர்க்கர்ஸ், தொண்டர்கள், ரேங்க் அண்ட் ஃபைல், அவங்க தே ஹவ் நாட் டெசர்டட் மீ. அவங்க என்னோட உறுதியாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2004 சிறையை விட்டு வெளியே வர சொல்லி கோர்ட்டில் டாக்டர் கலைஞர் கேட்டார், நீங்கள் ஜாமீனில் வந்தால் ஆகணும்னு. நான் தயங்குறப்ப இல்லை பிரச்சாரத்துக்காக வரணுன்னாரு. சரின்னு நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஜாமீன் போட்டு போக சொல்லிவிட்டு ஒரு 2 வாரம் கழித்து நான் பிணையில் 61 நாட்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். அந்த தேர்தலில் 40க்கு 40 திமுக தலைமையிலான அணி ஜெயித்தது. அந்த வெற்றிக்கு காரணங்களை இந்து ஏடு எழுதும்போது வைகோஸ் கேம்பெயின் அன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்னு பாக்ஸ் கட்டி போட்டாங்க என்னுடைய பிரச்சாரத்திற்கு. நான் அப்போ தான் சிறையிலேருந்து வந்ததுனால அந்த 94 ஒரு அலை கூட்டம் வந்தது. அது மாதிரி 2004 நான் சிறையை விட்டு வந்த பிறகு சுற்றுப்பயணம் போகும்போதும் 10,000 15,000 20,000 பேர்லாம் சர்வசாதாரணமாக கூடினாங்க. ஆமாம், அதில் அந்த அணி வெற்றிக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன். அந்த வெற்றிக்கு என்னுடைய பிரச்சாரம் ஒரு காரணம்னு இந்து பத்திரிக்கையே எழுதிச்சு. நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களவுக்கு யாரும் போராடினதில்லை. எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியறனால ஸ்டெர்லைட்டு எதிர்ப்பு விஷயத்தில் எவ்வளவோ அந்த உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வால் சிஎம்டி என்னை பார்க்க எவ்வளோ ட்ரை பண்ணார். நான் சந்திக்க முடியாதுன்ட்டேன். அது சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கும், அந்த விவசாயம் பாதிக்கும், மீனவர்கள் வாழ்க்கை பாதிக்கும்.
சரும நோய்கள் வரும், புற்றுநோய் வரும். இதை வந்து மகாராஷ்டிராவில் இது ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபேக்ட்ரியை விவசாயிகள் உடைச்சின்னு இருக்கிறாங்க. சரத்பவார் லைசன்ஸை ரிவோக் பண்ணார், ரத்து பண்ணார். அப்போ கோவாவில் ட்ரை பண்ண அவங்க முடியாதுன்ட்டாங்க. குஜராத்துக்கு ட்ரை பண்ணால் குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. சகோதரி ஜெயலலிதா அங்கே முதல்வராக இருந்தாங்க. இங்கே எளிதாக ஒரே வாரத்தில் அதுக்கு லைசன்ஸ் வாங்கி அதுக்கு அனுமதி வாங்கி அதை ஆரம்பித்தார். தொடக்கத்திலேருந்து நான் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தேன். போராட்டங்கள், உண்ணாவிரதம், மறியல், இப்படி பிறகு கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அது நானே தான் போய் ஆர்கியூ பண்ணேன். கிட்டத்தட்ட அதர் சைடுக்கு வந்தவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய லாயர் கே வேணுகோபால் அவருக்கு. ஆமாம், நான் ஒரு 7 மணி நேரம் ஆர்கியூ பண்ணிக்கிறேன் 3 நாள். ஆமாம், அப்போ அந்த அப்படி வாதங்களை வைக்கிறப்போ ஒரு கட்டத்தில் நான் வந்து பொது நலனுக்காகத்தான் அந்த வழக்கு தொடுத்துருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பர்சனல் ஒரு ப்ரிஜுடிஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னப்போ சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் பெஞ்ச், அது க்ரீன் பெஞ்சு, அவர் சொன்னார், there is no need for anybody to vouch for your honesty and integrity which is known to everybodyன்னு ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார். ஆனால் அதை எந்த ஏடுகளோ யாரும் இந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கமெண்ட் யாரும் அடிச்சிருக்க மாட்டார். அது யாரும் அது வெளியிடலை. அதை பற்றி நான் ஒருவேளை நெகட்டிவாக சொல்லியிருந்தால் அது பெரிய நியூஸாக இருக்கும். ஆமாம், அதனால் அது மாதிரி நெய்வேலி என்எல்சி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்து கேபினெட் எடுத்த டிசிஷனை இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ராம்விலாஸ் பாஸ்வான் சொன்னார். ஒன்றும் பண்ண முடியாது, டெசிஷன் எடுத்தாச்சு, அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னப்போ நான் 25 தொழிற்சங்கங்களினுடைய கோரிக்கை மனுவை கையில் எடுத்துக்கிட்டு வாஜ்பாய் அவர்களை பார்க்கணுன்னே. அன்றைக்கி உடல் நலம் இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு வரலன்னாங்க. நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணுன்னே அவர் நான் கேட்டால் உடனே சந்திக்க வாய்ப்பு கொடுப்பார். அவர்கிட்ட போய் இது தமிழ்நாட்டு மண், எங்களுடைய வியர்வை, எங்களுடைய தொழிலாளர்கள் உழைப்பு, நேரு திறந்து வச்சது காமராஜர் காலத்தில். இன்றைக்கி லாபம் ஈட்டக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் முக்கியமான நவரத்தனங்களில் ஒன்று என்எல்சி. இதை நீங்கள் எதுக்காக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? பெரிய வடநாட்டு பெரும் முதலாளிகள்லாம் பங்குகள் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது இல்லை, கேபினட் டெசிஷன் எடுத்துருச்சு, இந்த இப்போ என்ன செய்ய முடியும்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்கள் பீகாரில் ஒரு இடத்துல பேசும்போது என்னை ரெஃபர் பண்ணி பேசியிருக்கீங்க, என்னுடைய சுவீகார புத்திரனை போன்றவர் அப்படின்னு. அப்படின்னா நான் ஏதாவது நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல காரியம் ஏதாவது நான் செய்யணும் இல்லை, ஏதாவது என்னால் அதுக்கு பயன் இருக்கணும் இல்லை, நானும் ஒரு காரியம் செஞ்சேன்னு இருக்கணும் இல்லை, இந்த ஒன்றை செஞ்சால் எனக்கும் எங்கள் இயக்கத்துக்கு ஒரு பேர் கிடைக்கும் இல்லை, இதை நீங்கள் செய்யக்கூடாதா எனக்காக அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப இளகிய மனசுக்காரர். அவர் அப்படியே ஒரு நேரம் வழக்காக சொன்னால் அப்படி யோசிச்சா கண்ணை மூடிக்கிடுவார். ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்துட்டு, எஸ், ஐ அக்செப்ட் யுவர் டிமாண்ட், என்எல்சி வில் நாட் பி ப்ரைவேட்டைஸ்ட். இதை நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லலாமா அப்படின்னு. தாராளமாக சொல்லலாம் அப்படின்ட்டார். அங்கேருந்து நான் டெல்லி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, பிரைம் மினிஸ்டர் ஹஸ் அஷ்யூர்ட் மீ தட் என்எல்சி வில் நாட் பி ப்ரைவேட்டைஸ்ட், தி ஏர்லியர் டிசிஷன் டேக்கன் பை தி கவர்மெண்ட் இஸ் பீயிங் ரிவோக்ட் அப்படின்னு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் ஹிந்துவில் ஒரு பாக்ஸ் கட்டி போட்டாங்க. அது வந்து சாதாரண காரியம் இல்லை, அது ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறேன். அது மாதிரி பெரியார் மையத்தை டெல்லியில் இடித்து தகர்த்து தரைமட்டம் ஆக்குனாங்க அந்த லெஃப்டினன்ட் கவர்னர் தலைமையில். அப்போ அண்ணன் வீரமணி வந்து ரொம்ப வருத்தத்தில் வந்தாங்க. நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர்கிட்ட பார்க்கணும் நாளைக்கு அப்படின்னு கேட்டோம். சரி வாங்க அப்படின்னாரு. நான் போய் பார்த்தப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், வடநாட்டு தலைவர்கள் பெயர்களை எல்லா இடங்களையும் இங்கே வச்சுருக்கோம். நேரு சதுக்கம், திலகர் திடல், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர், தேசபந்து மைதானம், இப்படிலாம் நார்த் இந்தியன் லீடர்ஸ் பேரெல்லாம் இருக்குது. இந்தியா சுதந்திர வரலாற்றிலேயே சுதந்திரத்துக்கு போராடியவங்கள் தமிழர்கள் தான் முதல்ல. பூலித்தேவர், கட்டபொம்மன், மருதுபாண்டியர்கள், விருப்பாட்சி மன்னர், இவங்கெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன்,
ஏதாவது எங்கேயாவது டெல்லியில் உங்கள் பேர் ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் பெரியார் மையத்தை இடித்து தகர்த்துருக்காங்க. இப்போ திராவிடர் கழகம் வந்து எலெக்ஷன் நிற்காத கட்சி. ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்டோம், அவங்களும் கேட்டாங்க, டிஎம்கேயும் கேட்டது. இப்போ பழைய விடயங்களை அதே கார்னருக்கு கொண்டு புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே கன்சர்ன் மினிஸ்டர் அனந்தகுமார் அப்போ உயிரோடு இருந்தார். அவரை ஃபோனில் அங்கேருந்தே கூப்பிட்டு சொல்லி, இந்த மாதிரி வைகோ மிஸ்டர் வீரமணியும் வருவாங்க, அவங்க கேட்குற இடத்துல அவங்க கேட்குற பெரியார் சென்டருக்கு இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி முன்பை விட அதிக மதிப்புள்ள ஒரு இடத்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மிகப்பெரிய இடத்த கொடுத்தாங்க. அதையும் நான் பெற்று கொடுத்துருக்குறேன். அது மாதிரி மேகதாட்டுக்கு 2012 நான் போராடிட்டுருக்கிறேன். ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தேன். நான் அந்த காவிரி தீரத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறேன். என் கட்சி கொடி கட்டிட்டு போகல வண்டியில். கட்சியை பற்றி சொல்லலை. இது வந்து மேகதாட்டு அணை கட்டிட்டா நமக்கு மேட்டூருக்கு தண்ணி மொத்தம் வராது, கொள்ளிடத்துக்கு வராது, கல்லணைக்கு வராது, எல்லாமே பஞ்ச பிரதேசமாயிரும். அப்போ அதை தடுக்கணும்னா மொத்த தமிழ்நாடு கொந்தளித்து எழுகிற மாதிரி மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வரணும். மத்திய சர்க்கார் மறைமுகமாக அவங்கள ஊக்குவிக்குது கர்நாடகா கவர்மெண்ட்டை. அது எப்படி தெரியும்னா, ஹிண்டுவில் 2014 டிசம்பர் 7, 8 அனந்தகுமார் வீட்டில் ஒரு 2 நாள் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. தேர் வாஸ் எ கான்ஸ்பிரசி மீட்டிங். கர்நாடகா எம்பிஸ், கர்நாடகா மினிஸ்டர்ஸ், ஆல் பார்ட்டி லீடர்ஸ் 2 நாள் கலந்துக்கிட்டு, அதில் பிரகாஷ் ஜவடேக்கர் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் கலந்துக்கிட்டு, வி ஓன்ட் கிவ் பெர்மிஷன் ஓப்பன்லி பட் யூ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ அணை கட்டுறதுக்கு அடிப்படை வேலைகளை செய்யலாம் அப்படின்னு. இதை ஹிண்டு ஃப்ரண்ட் பேஜில் எடுத்து போட்டிருந்தது. நான் அதை பார்த்துட்டு தான் நான் ஊர் ஊராக போய் இப்படி ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி முல்லை பெரியாருக்கு 12 வருஷம் போராடி இருக்கிறேன். அதை பெனிகுக்கு டேமை பாதுகாக்கிறதுக்கு. நியூட்ரினோ என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு நரேந்திர மோடி சொன்னார். அது வந்து இடுக்கி டேம், கேரளா இருக்க இடுக்கி டேம், நம்ம பெனிகு டேம் ரெண்டையும் உடைச்சி நொறிக்கிறோம். 12 லட்சத்து டன்னுக்கு மேலே வெடிமருந்துகளை போட்டு தான் அந்த அம்பரப்பர் மலைக்குள்ளே அதை வைக்க போகிறாங்க, அந்த மேக்னெட்டை. இது வந்து கண்டிப்பாக தேனி மாவட்டத்தையே அழிச்சிரும், டேமும் உடஞ்சி போயிடும். இது கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டை ரிட்டு போட்டு ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சில் 3.5 hours நான் ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். த ஜட்ஜஸ் வேர் கன்வின்ஸ்ட் வித் மை ஆர்குமெண்ட்ஸ். தே ஹவ் கிவன் எ ஸ்டே 2015. இன்றைக்கி 2026, 11 years அதை நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஸோ அஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ ஹவ் டன் இட். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற சாதனங்கள் என்கிட்ட இல்லை. அது பெருசாக இது இந்த 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 இவ்வளவு செய்திருக்க எதையாவது தொலைக்காட்சி ஊடகங்கள்லையோ பத்திரிகைகள்லையோ தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறதுக்காக ஜாதி சண்டை மத சண்டை கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நடைபயணம் பெரும்பாலும் மேற்கொண்டேன். மதுவை ஒழிப்பதற்கும் போதைப்பொருளை ஒழிப்பதற்கும் இந்த மாதிரி பொது நோக்கங்களை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் மொத்தத்தில். ஆனால் எனக்கு என்னுடைய பணிகளை இவ்வளவு செஞ்சுருக்கிறது எதையாவது ஹிந்துவில் கிருஷ்ணா அங்கே மதுரையில் இருந்தப்போ நான் நடத்தின மெடிக்கல் கேம்ப்ஸை சிலாகிச்சு சமேரியன் ஜாப்னு போட்டு எழுதினார். மற்றபடி அவங்க ஒன்றும் பண்ணிக்கிட்டதில்லை. இன்றைக்கு பத்திரிகையாளர் சங்கம் எனக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதாவது என்னை புண்படுத்தணுங்கிற நோக்கத்தோடையே திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டார் அவர். 9 வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? வாயை மூடிட்டு தானே இருந்தீங்க. அப்போயெல்லாம் நீங்கள் விமர்சிக்கலையா? கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிறது கூட்டணி தர்மத்துக்கு மாறுபட்டது. அதனால் மனதில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அதனால் விமர்சிக்கலை. ஆனால் நாங்கள் நடத்தப்பட்ட விதம், மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள், எங்களை ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு மிக குறைந்த இடங்கள், அது அந்த சிம்பலில் தான் நிற்கணும்னு வி ஆர் கம்பல்டு. இதெல்லாம் எங்கள் கேடர்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு, ஊன் பண்ணிடுச்சு. அப்போ we don't want to continue the alliance with டிஎம்கேங்கிறது த்ரூ அவுட் இருக்கக்கூடிய எம்டிஎம்கே கேடர்ஸுடைய விருப்பம். அதனால தான் இதை ஏன் அப்போயெல்லாம் கேட்கலை அப்படின்னு ஒருவர் கேட்டார். நான் கூட்டணியில் இருந்துட்டு எப்படி கேட்க முடியும்?
இங்கே இத்தனை வருஷம் இருந்துட்டு 2 வயசு குழந்தைக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு. விஜய் கவர்மெண்ட் 2 வயசு குழந்தை விஜய் அப்படின்னு சொன்னார் அந்த நிருபர். நான் சொன்னேன், இது நான் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு சொல்கிறது கேட்குறது நியாயம் இல்லைங்கிறதுனால நான் கேட்கலன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே அவர் சார்ந்த பத்திரிகை என்னை ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடி அரை பக்கத்துக்கு நான் கோடானு கோடி பணம் குவிச்சிட்டேன், சொத்துக்கள் ஏராளமாக வாங்கிட்டேன், என் மகன் ஏராளமான சொத்துக்கள் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சியிலேருந்து வெளியே போன ஒருவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அதை எல்லோ கலரில் போட்டிருந்தாங்க. அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அதை எல்லோ கலரில் போட்டு நீங்கள் மஞ்சள் கலரில் தானே போட்டிருந்தீங்க, என்னை மோசமாக அந்த பத்திரிகை தானே நீங்கன்னு கேட்டேன். அவர் இல்லையா, பிறகு ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் என்னை புண்படுத்துவங்க நோக்கத்தில் தானே இதை கேட்குறீங்கன்னு. நான் இத்தனை வருஷமாக இன்றைக்கி பத்திரிகையாளர் சங்கம் என்னை கண்டிச்சிருக்கு, அது அவங்க உரிமை. சாத்தூரில் நடைபெற்ற ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த 62 வருஷ கால பப்ளிக் லைஃப்பில் நான் ப்ரெஸ்மென்னையும் நடத்தின விதம், மரியாதை கொடுத்த விதம், ஒரு இடத்துல கூட அவங்கள ஏன் அளவுக்கு யாரும் ட்ரீட் பண்ணது கிடையாது. வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி எல்லா ப்ரெஸ்ஸு டிவி ஆட்களை வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு மத்தியானம் அவங்களோட லஞ்சு ஷேர் பண்ணிவிட்டு, அது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறேன். எந்த கட்டத்துலேயும் பத்திரிக்கையாளர்களை நான் அவமதித்ததெல்லாம் கிடையாது. பொட்டாவில் ஒரு ப்ரொவிஷன் பத்திரிக்கையாளர்களையும் அந்த ப்ரொவிஷன் படி அரெஸ்ட் பண்ணி பிரிசனுக்கு அனுப்புறதுக்குரிய ப்ரொவிஷன் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஆல் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ வாஜ்பாய் இருக்கார், அத்வானி இருக்கார். இந்த பொட்டாவே கூடாது, நீங்கள் எமர்ஜென்சியில் ஜெயிலில் இருந்து வந்தவங்க, அது மாதிரி ஒரு ட்ரக்கோனியன் லாவை ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு அண்ணன் மாறனும் கேட்டார், நானும் கேட்டேன். பிறகு இந்த ப்ரெஸ்ஸை ஒன்றும் முடியாதுங்கும்போது இந்த ப்ரெஸ்ஸை நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷனையாவது எடுத்துருங்க அப்படின்னு அதை அக்ரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்போ என் பேரை போட்டு அவருடைய முயற்சியினால் ப்ரெஸ்காரங்களுக்கு வர இருந்த ஆபத்து தடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதிச்சு. அப்போ பத்திரிக்கையாளர்களுடைய உரிமையை பாதுகாத்து கொடுக்கறதுக்கு நான் பாடுபட்டிருக்கிறேன். அது இப்போ நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த அறிக்கையெல்லாம் பார்த்தேன். அப்போது வந்து நம்ம எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கிறோம், அதை பற்றி பாராட்டி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே நான் 5 நாட்களுக்கு முன்னாடி என்னை ரொம்ப களங்கப்படுத்தி எழுதின ஒரு பத்திரிகை சார்பான நிருபர், அது உள்நோக்கத்தோடு வந்து அவர் வந்து கேள்விகளை கேட்ட முறையில் அவர் வேணும்னு தான் கேட்குறாருன்னு நினச்சி நீங்கள் என்ன பத்திரிகைன்னு கேட்டேன், அவ்வளோதான். இதுதான் வாக்குவாதம் வந்தது. இன்றைக்கு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, அது அவங்க உரிமை. ஆனால் பத்திரிக்கையாளர்களை எந்த இடத்துலையும், நான் எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் மரியாதை குறைவாக நான் நடத்தினதில்லை. அதே நேரத்தில் சில தலைவர்கள் காரியெல்லாம் துப்பியிருக்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்களையெல்லாம் அவங்க கண்டனம் தெரிவிக்கலை. சில பத்திரிக்கையாளர்களை கூட்டங்களில் சில பேர் இதை விட கடுமையாக மோசமாக நடந்திருக்காங்க, அவங்களையெல்லாம் கண்டிக்கலை. நான் வந்து எல்லா காலத்துலேயும் ப்ரெஸ்ஸை மதித்து வந்தவன் தான். இப்போ இன்றைக்கு அவங்க திட்டமிட்டு அந்த பத்திரிகையில் செய்தி இப்படி போட்டு அந்த பத்திரிகை நிருபர் கேட்குறத நான் வேணும்னு தான் கேட்குறாருன்னு நினச்சி அதனால் நான் அவர்கிட்ட பதில் கேட்டேன். அது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அப்போது என்னுடைய பாசிட்டிவ் சைடு, ஐ ஹவ் சஃபர்ட், ஐ ஹவ் அண்டர்கான் imprisonment ஃபார் 5.5 years in my public life. நான் வந்து என்னுடைய ஆனஸ்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதையெல்லாம் கொஞ்சம் கூட ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு முன் வராத ஏடுகள் இதை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வந்து 5வது நிமிஷம் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தட் வாஸ் ட்ரபிளிங் மை மைண்டு. என்னால் புரிஞ்சுக்கொள்ள நீங்கள் வரும்போது அப்போ தான் செய்தியை பார்த்தேன். சரி, அதுக்காக நான் பத்திரிக்கை மன்றத்தை சங்கத்தை பற்றி கண்டிக்கவும் போகிறதில்ல. பத்திரிகைகள் மேலே எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. பத்திரிகைகள் ஜனநாயகத்துக்காகத்தான் மிசாவில் போய் 12 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன் நான். அதனால் ப்ரெஸ் ஃப்ரீடம்ங்கிறத நான் 100% அக்செப்ட் பண்ணுறவன், ப்ரெஸ்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறவன் நான். ஆமாம், அது நீங்கள் பேட்டி கேட்க வந்ததுனால இதை சொல்ல வேண்டி வந்தது.
நிச்சயமா சார். ஸோ அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். கூட்டணி வந்துட்டு அமைய இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தமிழகம் வந்து கூட்டணியோட தான் வந்துட்டு எப்பொழுதும் நகரும். இப்போ திமுக அங்கே தனித்து விடப்படுதா? கூட்டணி இல்லாமல் திமுக அடுத்த கட்டத்தை எப்படி சந்திக்க போகுது? அவங்க சொல்லிட்டாங்களே, கூட்டணி இல்லாமலே தனிச்சே ஜெயிப்போம்னு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? அது நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்றாங்க கூட்டணியில் நாங்கள் தனிச்சே நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக வரலாற்றில் கூட்டணி இல்லாம எந்த தேர்தலையும் சந்தித்தது இல்லைங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் நான் கேட்குறேன். அது அவங்க இப்போ சொல்றாங்க. ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வைப்பாங்களா? தனித்தே நின்று நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்றாங்க. அவங்க தன்னம்பிக்கையை காட்டுது. லெட் தம் ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ். அவங்களுக்கு உரிமை இருக்கு சொல்றாங்க. இல்ல ஒருவேளை பாஜக, அதிமுக, திமுக 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. இருக்கு. நான் அவசரப்பட்டு பிஜேபியோட போய் அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு அவங்கள மற்றவங்க எங்களை சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் டிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் எல்லாம் வைக்காது. அப்படி என்னுடைய கணிப்பில் அது மாதிரி செய்திகள் வருது. நான் அதில் எல்லாம் அப்படி ஒரு அலையன்ஸுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கல. கவுண்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டப்போ மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தேர் மே பி ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் இன் த எலக்டரல் ரிசல்ட்ஸ். எல்லோரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்கள் இந்த ஓட்டு எண்ணிக்கையில் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதான் நடந்திருக்கு. ஆமாம்மா, நீங்க சொன்னீங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்க. ப்ரெடிக்ட் பண்ணேன். அது மாதிரி தான் நடந்திருக்கு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ஆனா எலெக்ஷன் நடக்கிற டைம்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலையா? இல்ல எலெக்ஷன் நடக்கிறப்ப இல்லை, கேம்பெயின்லாம் முடித்த பிறகு, ஓட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொன்னேன். கேம்பெயின் போகிறப்ப நீங்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ணினீங்களா? அவருக்கு வர்ற கூட்டம் வந்து கடல் மாதிரி வந்தது. அதை டிவியில் மட்டும் காட்டிய மக்கள் எல்லா மக்களையும் கவர்ந்துக்கிட்டாங்களே. அது எங்கேயும் பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் அலை அலையாக போகிறாங்க. எங்கே கேட்டாலும் அவங்க விஜய்ன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது நான் கேம்பெயின்லேயே பார்த்தேன். அதனால தான் நான் சொன்னேன் ரிசல்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா நிறைய தலைவர்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க அந்த கூட்டத்தை. நீங்கள் வந்து இவ்வளோ நீண்ட நிறைய ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஆமாம், வருவாருன்னு நினச்சேன். ரிசல்ட் இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவார்னு நான் அவங்களோட யூகிக்கலை. ஆனால் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், பெரிய அளவில் ஆச்சரியங்கள் இருக்கும் ரிசல்ட்டில் அப்படின்னு நான் சொன்னேன். நிச்சயமா சார். எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லதும்மா. The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold Jayachandran. Max Gold, cash for gold. Call 044 45 45 45 45. Jayachandran. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.